அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நடுவில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணமானது வருகின்ற 14ஆம் தேதி காலையில் துவங்குகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்றால் தெரியாது. இந்தியாவில் 2வது சந்திர கிரகமாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சந்திர கிரகணம் தான் இந்தியாவில் தெரியும். இந்த நேரத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் ரஷ்யாவின் கிழக்கு பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அது மட்டுமல்லாது இந்த நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11இல் சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருவது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கும் போது, கேது யோகஸ்தானத்தில் இருக்கும் போது, அவருடன் சந்திரன் இணையும் போது கேதுவும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த வேளையில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பொதுவாகவே கிரகணத்தின் போது சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவேதான் கிரகணத்தின் போது பல விஷயங்களை செய்யலாம், அதே சமயம் செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் பார்க்கப்படுகின்றன. இந்த சந்திர கிரகணத்தின் போது கேதுவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தைரியத்தில் இருக்கிறார், சுக்கிரன் உச்சத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார், புதனும் நீச்சத்தில் வக்ரம் பெற்று விரயத்தில் இருக்கின்றன. இந்த 2 கிரகநிலைகளும் இப்படி இருக்கும் போது மேசராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது, நிச்சயமாக கிரகணம் ஏற்படும் போது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கிய முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. அதே போன்று சுப காரியங்களை செய்யாமல் சற்று தள்ளி வைப்பது நல்லது. மேலும் அந்த நேரத்தில் உணவு சமைக்க கூடாது. அதே போன்று சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. கிரகண நேரத்தில் கோயில்களுக்கு செல்லலாம், ஆனால் சிலையை தொட்டு வழிபட வேண்டாங்க. சிலை வழிபாட்டை தொட்டு வணங்குவதை தவிர்ப்பது நல்லது. இயன்றவரை வெளியில் அலையாமல் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்தால் பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது கிரகணத்தின் போது கத்தி, ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது இந்த தருணத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் மேசராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது சந்திர கிரகணத்தின் போது நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. எக்காரணத்தை கொண்டும் கோபப்படாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திர கிரகணத்தின் போது கடவுள் வழிபாடு மேற்கொள்ளலாம். நாம் இயன்றவரை அமைதியாகவே இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். இறைவனின் நாமத்தை உச்சரித்து பூஜை செய்வதும் நல்லதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குறிப்பாக சந்திர கிரகணம் முடிந்தவுடன் நிச்சயமாக வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுங்கள். அப்படி கொடுக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல நன்மை உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.